ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். போன வீடியோவில் கிங்ஸ் ஐலண்ட்ன்ற டூரிஸ்ட் பிளேஸை பற்றின வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லோரும் ரசித்து நிறைய பேர் கமெண்டில் தெரிவிச்சிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி அதனோட தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற டூரிஸ்ட்டு போன இடத்துங்களில் நம்ம கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அற்புதமான இந்த இடத்த கண்டு ரசிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன். இங்கேருந்து நாங்கள் கிங்ஸ்ஹில் டவுன்லேருந்து ஒரு 20 நிமிஷம் பயணம் பண்ணி டைட்டானிக் வியூ பாயிண்ட்டுன்ற இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். ரொம்ப அழகான இடம். அது நம்ம தனுஷ்கோடி மாதிரி ஒரு கடல் சூழ்ந்த ஒரு மனை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணுன்னா நீங்கள் சம்மரில் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய கடல் சூழ்ந்த இடம். அதனால் நல்லா கண்டு ரசித்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதனால் நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இது சுற்றியும் 2 பக்கமும் நல்ல பச்சை பசேர்னு நல்ல புல் இதாக இருந்துச்சு. இப்போ அந்த டூரிஸ்ட் பிளேஸ் இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு பழமையான சிக்னல் டவரு. இங்கே மியூசியமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்திருக்கிற இந்த டைமில் அது க்ளோஸ்டாக இருந்தது. ஆனாலும் நம்ம அது உள்ளே போய் இந்த கார்டன்லாம் பார்க்குறதுக்கு அங்கே இருக்கிறவங்க அனுமதி கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் போய் வீடியோ எடுத்து அப்படியே சுற்றி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. இந்த பில்டிங் தான் அந்த மியூசியம் இருக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் ஏறி அந்த வியூ பாயிண்டில் ஏறி நின்று அந்த கடலோட 360 டிகிரி சுற்றளவை நம்ம அப்படியே கண்டு ரசித்தோம். இருந்தாலும் இது மூடி இருக்கிறதுனால எங்களால் ஓரளவு தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் அந்த டாப் ஃப்ளோரில் ரொம்ப எல்லா பக்கமும் 360 டிகிரியில் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும் திறந்துருந்துருந்தனா. ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா சம்மரில் அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிங்க நான் சொன்னது. அப்போ தான் இந்த ஸ்பாட்டெல்லாம் திறந்துருப்பாங்கன்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி கடல், அதுக்கு நடுவில் இந்த மலை ரொம்ப சூப்பராக. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம தனுஷ்கோடி மாதிரி ஒரு மொனை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு தான் இந்த மாதிரி கடல் சூழ்ந்து ஒரு இடம் இது. இந்த இடம் டைட்டானிக் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எதனாலனா டைட்டானிக் லாஸ்ட்டாக இங்கிலாந்துலேருந்து கிளம்பி ஃப்ரான்ஸ் வழியாக கார்க் அங்கேருந்து யூஎஸ் போயிருக்கிறாங்க. யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி தான் பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானுச்சு டைட்டானிக்ன்றது வரலாறு. அந்த கப்பல் இங்கேருந்து கிளம்பும்போது இங்கேருந்து மக்கள் பார்த்ததாகவும் இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அந்த கப்பலில் பயணம் பண்ணவங்களோட பெயர்களையும் அந்த கேப்டனோட பெயர் எல்லாத்தையுமே இந்த கல்வெட்டில் அழகாக செதுக்கி வச்சுருக்கிறாங்க. அதனாலையும் இது ஒரு நினைவு சின்னமாக வச்சுருக்குறாங்க.
சன்லைட்டோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம் இந்த பிளேஸை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. வாங்க அந்த இடத்தையும் போய் பார்ப்போம். அந்த இடத்துல இருந்து கடல் எப்படி தெரியுதுன்றதை நம்ம பார்த்து ரசிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். வாங்க. இங்கே வந்து ஓல்டு ஹெட்டுன்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் காரில். இது வந்து 2 பக்கமும் கடலோட அழகு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் காரை நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு அந்த சைடு இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கடல் மட்டத்துலேருந்து இந்த பகுதி வந்து ஒரு 900 to 1000 அடி உயரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக சொன்னேன். இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மேடு. நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கடலை ஒட்டி மணல் பரப்பை தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து மலைப்பகுதி என்னை வந்து ரொம்ப மெய்சிலிர்க்க வச்ச இடம். இங்கேருந்து அந்த கடலோட அழகு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்து ரசித்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அப்படின்னு வீடியோலாம் எடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மலையிலேருந்து ஒரு பாதி வழி இறங்குனா இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல தான் இருந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்தோம். கடலோட அந்த ஒரு அழகை ரொம்ப அற்புதமாக ரசித்து நாங்கள் அனுபவித்த இடங்க இது. அதுக்கு அடுத்தது இந்த சைடு ரைட் சைடு வந்தோம். ரைட் சைடு வந்து அந்த அளவு இறங்குற மாதிரி எதுவும் இல்லை, ஒரு மேடான பகுதியாக ரொம்ப நல்ல அமைதியாக இருந்தது. இந்த பக்கத்துலேருந்து சூரியனோட அந்த இது வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் முன்னே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 3 பக்கமும் அப்படியே கடல் சூழ்ந்த இடம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சூரியனோட அந்த கடலோட ஒட்டி அந்த சூரியன் இருக்கிறத வந்து ரொம்ப சூப்பராக நாங்கள் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். கிளைமேட்டும் அன்னைக்கு நல்ல வெதர் நல்லா இருந்ததுனால எங்களால் இதை முழுமையாக பார்த்து ரசிக்க முடிஞ்சது. இந்த ஓரத்தில் போய் இருந்து அந்த சூரியனை பார்த்து நான் கண்ணு கூசிச்சேன்னு கண்ணாடி எடுத்து போட்டு அங்கேயே உட்காந்துட்டேன். எழுந்துச்சு வரவே மனசு இல்லைங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இந்த இடம் அமைஞ்சது. அங்கேருந்து கிளம்பி அடுத்த வியூ பாயிண்ட்டுக்காக, அதுவும் ஒரு கடல் பகுதி தாங்க. இது வந்து கடலில் ஒட்டிய ஒரு நிலப்பரப்பு தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடமும். நடந்து அங்கே காரை நிறுத்திட்டு நாங்கள் நடந்து போய் அந்த கடலோட இது நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்ல வயசானவங்க தான் நிறைய பேர். இங்கே ரொம்ப பார்க்க முடிஞ்சது வந்து வயசானவங்க தான். இந்த வயசுலேயும் அவங்க எனர்ஜியாக நடந்து போய் அந்த ஜாகிங் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் அந்தளவு வயசானவங்க ஆக்டிவாக இருந்து நம்ம பார்க்க ஏன் இந்த அளவு 80 வயசுன்றது பார்க்கறது வந்து ரொம்ப அரிதாக போச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் இந்த ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாக 100 வயசு கடந்தவங்கள கூட நான் நிறைய ஷாப்பிங் சென்டர்லலாம் அவங்களே பொருள்கள்லாம் வாங்குறதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். நாங்கள் வந்த நேரம் ஒரு 3 to 4 மணி இருக்கும். அப்படியே சூரியன் வந்து மெதுவாக இறங்க. இங்கே அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5:30 மணிக்கு இருட்டிடுதுங்க. இப்போ இந்த டிசம்பர் மாதம் வந்து 5:30 மணிக்கெல்லாம் சன்செட் ஆகிடுது. அதனால் இப்போ ஒரு 3-4 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் அந்த சன் வந்து அப்படியே இறங்கினது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த ரசிச்சுட்டு வந்தோம். இந்த கடல் ரொம்ப சூப்பராக அந்த இடம், கடல் அலையெல்லாம் அப்படியே வந்து மோதுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடமும். இந்த கடலை பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பவே மனசு இல்லாமல் கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம வந்து இப்போ கிளம்பி போகிறது வந்து கிங்ஸேல் டவுனுக்கு தாங்க. அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். நம்ம இந்த சைடு பார்க்குறது வந்து பேண்டன் ரிவர் வந்து இங்கே கடலில் கலக்கிற இடங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற வீடுங்கள்லாம் வந்து ரிட்டையர்டு ஆனவங்க வந்து இங்கே வந்து ஓய்வு காலத்தை கழிக்கிற மாதிரி வீடு வாங்கிட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க.
அது இல்லாமல் இவங்களோட ஒரு பொழுதுபோக்கு வந்து போட்டிங் போகிறது. அது எல்லாருமே மோஸ்ட்லி போட்டு வச்சுருப்பாங்களாம். அவங்களோட அந்த வீக்கெண்டை வந்து அந்த போட்டில் போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்களாம். அதனால் இங்கே நிறைய போட்டு நிறுத்தி வச்சுருந்தது. அதை பற்றி எங்கள் பையன்கிட்ட கேட்டபோது இந்த மாதிரி சொன்னாப்புல, எல்லாருமே போட் வச்சுருப்பாங்கம்மா, வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து போட்டில் போவாங்க, நல்லா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதை பார்த்து கேட்டுக்கிட்டே நாங்கள் வந்து அந்த கிங்ஸ்ஹில் டவுனை நோக்கி கிளம்பிட்டோங்க. இங்கே டவுன்லேருந்து இந்த பக்கமாக நம்ம போகிற இடம் வந்து கடைசியாக பார்க்குற இடம் வந்து ஃபோர்ட்டுங்க. இது வந்து கிங்ஸ்ஹில் டவுன்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் வந்து வழி வந்து கொஞ்சம் குறுகலான வழியாக இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் வந்து பார்த்து, அது ஒரு மேடு பகுதி தான், அந்த பகுதி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த பக்கம் பாருங்கள், கப்பல்லாம் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. கப்பலோட அது ஒரு போட்டு, பெரிய போட்டுன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு இருந்துச்சு எல்லாமே. இது வந்து பேக் வாட்டர் தான், அதனால் காலையில் பார்க்கும்போது தண்ணியே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது பாருங்கள். அது கடல் வந்து அப்படியே உள்வாங்கி இருக்கும் போல் இருக்குது, படிஞ்சு இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள தண்ணி வரும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. அந்த ஃபோர்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்குறோம். 2 பக்கமும் அழகாக இருந்துச்சு, இடம்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மக்களும் அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, யாருமே எந்த குப்பையும் கீழே போடுறதோ இது பண்ணுறதோ கிடையாதுங்க. எல்லாம் ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்தோட சிறப்பு. எல்லாரும் கவர்மெண்ட்டு செஞ்சாலும் நாமளும் ஒத்துழைச்சாதான் வந்து அந்த இடத்த நம்ம தூய்மையாக வைக்கலாம். இப்போ நம்ம காலையில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்துட்டு தான் அந்த இடத்துலேருந்து இந்த ஃபோர்ட்டுக்கு வேறு பக்கம் அந்த பக்கம் திரும்பி போனோம். இது ஒரு சின்ன டவுன் தான், கிங்ஸ்ஹில் சின்ன டவுன். இந்த ரைட் சைடு திரும்பி எங்களோட கடைசி டூரிஸ்ட் பிளேஸை நோக்கி போயிட்டுருக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட டைம் வேறு 4 தாண்டி 4:30 கிட்ட இருக்குது. நம்ம அதுக்குள்ளே அந்த இடத்த போய் அடையணும்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருந்தோம். இந்த சார்லஸ் போர்ட் வந்து நட்சத்திர வடிவத்தில் வடிவமைக்கப்பட்ட துறைமுகங்க. இந்த பிரம்மாண்டமான அந்த துறைமுகம் எப்படி இருக்குன்ற ஒரு அவளோட அந்த இதை நோக்கி போனோம், வாசலை நோக்கி. அங்கே ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நாங்கள் நின்று ஃபோட்டோ நிறைய எடுத்துக்கிட்டோங்க. அப்புறம் உள்ளே பார்த்தா தான் தெரியுது, ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் போல் இருக்குதுன்னு ஒரு இது. ஆனால் அந்த பச்சை பசேருன்ற அந்த இடத்த பார்த்தோன்னே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன கொஞ்சம் குளிராக இருந்தது, இருந்தாலும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அது உள்ளே வந்து அந்த கோட்டை வந்து நல்ல பிரம்மாண்டமாக பறந்து விரிஞ்சு ஒரு 12 ஏக்கரில் விரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய பரப்பளவில் இந்த கோட்டை அமைச்சிருந்தாங்க. என்ன கொஞ்சம் சிதிலமடைஞ்சு போயிருந்தது, இருந்தாலும் அந்த காலத்து கட்டிடக்கலையை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸாக இருந்தது. இந்த பில்டிங் வந்து மியூசியமாக இருக்குது. அந்த மியூசியத்துக்கு உள்ளே வந்து இந்த கோட்டையோட அந்த ஸ்டார் வடிவம் அதையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் இருந்துச்சு, பில்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்னன்றதை நான் 1 by 1 சொல்கிறேன். இந்த வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்தது, அந்த கடலை ஒட்டி இருந்த இடம். அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மியூசியத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த அந்த காலத்தில் என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றதை அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே ஒரு லைவ் ஷோ மாதிரி ஒரு டிவி வச்சு அதுவும் இதாக காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த சிப்பாய்கள் உடுத்திருந்த உடைன்னு நினைக்கிறேன், அதுவும் வச்சுருந்தாங்க கண்ணாடி பழையில். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் அந்த மியூசியத்தில் இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்து அந்த கோட்டையோட இதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாயந்தரம் டயர்டாக அப்படியே திரும்பி வெளியில் வந்துட்டு இருந்தோங்க. வந்து காரை நோக்கி வந்துட்டு இருந்தோம். ஆனாலும் எங்களுக்கு வரவே மனசு இல்லை. அந்த வியூ பாயிண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து அந்த கோட்டை இவ்வளோ பறந்து விரிஞ்ச இடத்த அப்படியே ரசிச்சுட்டே வெளியில் வந்தோம். வந்து காரில் ஏறி கிளம்பிட்டோங்க.
ஒரு பிரம்மாண்டமான துறைமுகத்தை பார்த்த ஒரு திருப்தியோட நாங்கள் காரில் ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிங்ஸ்டேல் டவுனை நோக்கி தான் இப்போ கிளம்பிகிட்ருக்குறோம். சாயந்தரம் 5 இங்கே வரவங்க இந்த டைமை வந்து கரெக்டாக பார்த்து வரணும். 5 வந்து இந்த இது வந்து துறைமுகம் அந்த இது வந்து மூடிடுறாங்க. அதனால் அந்த டைம்குள்ளே வந்து இது பார்க்கணும். கண்டிப்பாக 1 hour வேணும். ஏன் ஒரு ½ டே வச்சுருந்தீங்கன்னா நல்ல இதாக பார்க்கலாம், ரிலாக்ஸாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த நாயை பிடிச்சிட்டு லேடி வந்தாங்க. ஆனால் செயின் கட்டி தான் கூட்டிகிட்டு வரணும். அது பழகின நாயினால அது அப்படியே வந்ததா உடனே தூக்கிக்கிட்டாங்க. எங்கள் காரில் வந்து இதாகிடும்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த நாயை தூக்கிக்கிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த இது வந்து கொஞ்சம் குறுகலான ரோடு தான் இருந்தாலும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த இடமும் ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேயும் நிறைய பேர் காரை நிறுத்திட்டு இந்த குளிர்லேயும் குளிச்சுட்டு வந்தாங்க பாருங்கள். எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் 2 ஸ்வெட்ரு கோட்டுன்னு போட்டுட்டு போகும்போது இவங்க இப்படி குளிச்சுட்டு வராங்களேன்னு அதையும் ஆச்சரியமாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே நாங்கள் அந்த இதில் பயணிச்சுட்டு வந்தோங்க. பாருங்கள், இது ஒரு மேடு போல் இருக்கு. நல்லா அப்படியே ஹைட்டாக ஏறிச்சு இந்த ரோடு. அப்படியே வந்து கிங்ஸ்டேல் அந்த டவுனுக்கு நோக்கி வந்துட்டு இருந்தோம். நிறைய பேர் நடந்து தாங்க வராங்க. இந்த குளிர்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க நடந்து வந்ததை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கு இந்த குளிர் பழகிடுச்சு. நாமளும் இந்த கொஞ்ச நாள் இருந்தோம்னா இந்த குளிர் நம்மளுக்கும் பழகிடும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து கிளம்பி வரும்போது ஒரு 5:15 மணி இருக்கும். இந்த கிங்ஸ்டேல் டவுனுக்குள்ளே வரும்போது 5:30 ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே அந்த 10-15 நிமிஷத்தில் நல்லா இருட்டிடுச்சு. நம்ம காலையில் பார்த்தபோது எவ்வளோ தண்ணி இல்லாமல் இந்த இடம் ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா நிரம்பி லைட்டிங்கோட கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தோம். அதனால் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங்கோட அந்த தண்ணியில் போட் நிற்கிறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை என்ன மாதிரியே நீங்களும் நல்லா ரசித்து அனுபவிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோவை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கண்டு ரசிக்கட்டும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து வரணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் அமுக்கி வைங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கிங்ஸ்டேலில் வேறு ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இப்போ நான் பார்த்தது இல்லாமல் வேறு ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.